2026 பட்ஜெட்டை தொடர்ந்து மூத்த குடிமக்களுக்கு மாதாந்திர வருமானம் தரக்கூடிய மற்றும் பாதுகாப்பான வட்டி தரக்கூடிய மகிழ்ச்சி அறிவிப்புகளை இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பொதுவாக ரிட்டையர்மெண்ட் ஆனாலே எல்லாரும் கேட்கிற கேள்வி, மாதம் மாதம் கை செலவுக்கு பணம் வருமா என்பது தான். பென்ஷன் வாங்குறவங்களுக்கு ஓகே, ஆனால் பென்ஷன் இல்லாதவங்க அல்லது பென்ஷன் பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் சில நல்ல வாய்ப்புகள் இருக்குது. 2026 அரசாங்கம் மூத்த குடிமக்களுக்காகவே சில பிரத்யேக திட்டங்களில் வட்டி விகிதத்தை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மாற்றாமலும் முதலீட்டு வரம்பை அதிகரிச்சும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மேலும் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னா தபால் நிலைய மாத வருமான திட்டம் தாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தின் மூலயமா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். எனக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை பணம் வேண்டாம், மாதம் மாதம் மந்த்லி பணம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த பொம்மை ஸ்கீம் திட்டம் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு திட்டம் தான். இதில் ரிஸ்க் சுத்தமாக கிடையாது. இதனுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா தனி நபர் கணக்கு சிங்கிள் அக்கௌண்ட் அதிகபட்சம் 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் போடலாம். அடுத்ததா கூட்டு கணக்காக வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா கணவன் மனைவி சேர்ந்து 15 லட்சம் வரை போடலாம். வட்டி விகிதம் சுமார் 7.4% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல 15 லட்சம் போட்டீங்க அப்படின்னா மாசம் மாசம் உங்க கைக்கு 9,250 ரூபாய் பென்ஷன் அப்படின்றது வந்துட்டே இருக்கும். இது 5 வருஷ திட்டம் தாங்க. 5 வருஷம் முடிஞ்சதும் உங்க அசல் பணம் அப்படியே திரும்ப கிடைக்கும். அடுத்ததா மகிழா சம்மான் சேவிங் சர்டிபிகேட், அதாவது மகிழா சம்மான் சேமிப்பு பத்திரம். இந்த திட்டம் குறிப்பா நம்ம வீட்டு பாட்டிகள் அம்மாக்களுக்கான திட்டம் தான். ஒரு வீட்டில் இருக்க மூத்த குடிமக்கள் பெண்களா இருந்தா அவங்க பேர்ல மகிழா சம்மான் திட்டத்துல சேமிக்கலாம். இதுல 2 லட்சம் வரைக்கும் தான் போட முடியும். ஆனா இதுக்கு வட்டி 7.5% சொல்லியிருக்காங்க. இது ஒரு குறுகிய கால திட்டம் தான், அதாவது 2 வருஷ திட்டம் தான். உங்ககிட்ட இருக்கிற சின்ன தொகையை சும்மா வீட்டில் வைக்காம இதுல போட்டா நல்ல வட்டி கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் SCSS அப்படின்னு சொல்லக்கூடிய சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் தான். மூத்த குடிமக்களோட அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லப்படுற SCSS திட்டம். இதுல வட்டி விகிதம் ரொம்பவே அதிகம். தற்போதைய நிலவரப்படி 8.2% வட்டி கிடைக்குது. முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா முன்னாடி இதுல 15 லட்சம் தான் போட முடியும். ஆனா இப்போ ஒரு நபர் 30 லட்சம் வரைக்கும் முதலீடு செய்யலாம். உதாரணத்துக்கு நீங்க 30 லட்சம் டெபாசிட் செஞ்சீங்கன்னா காலாண்டுக்கு ஒரு முறை, அதாவது 3 மாசத்துக்கு ஒரு முறை உங்க கைக்கு வட்டியா மட்டும் கிட்டத்தட்ட 61,500 ரூபாய் கிடைக்கும். ஸோ 60,000க்கு மேலேயே இதன் மூலியமா கிடைக்குது. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தனித்தனியா கணக்கு ஆரம்பிச்சா வீட்டுக்கு 60 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். அப்போ வருமானமும் டபுள் தான். இதுல யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னா 60 வயது பூர்த்தியானவங்க, 60 வயதிற்கு மேற்பட்டவங்க சேரலாம். VRS வாங்கியவங்க 55 வயதுக்கு மேல சேரலாம். கடைசியா ஒரு டிப்ஸ், பட்ஜெட்டுக்கு அப்புறம் பல வங்கிகள் பேங்க் மூத்த குடிமக்களுக்கான FD வட்டி விகிதத்தை அதிகரிச்சிருக்காங்க. சாதாரண பொதுமக்களை விட சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 0.50% முதல் 0.75% வரை கூடுதல் வட்டி கொடுக்கறாங்க. சில தனியார் வங்கிகள் மற்றும் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல 9% வரைக்கும் கூட வட்டி கொடுக்கறாங்க. ஆனா முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அந்த பேங்க் பாதுகாப்பானதா
இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. பேங்க்ல போய் ஃபுல் டீட்டெயில்ஸும் விசாரிங்க. திட்டத்தினுடைய எல்லா விவரங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக உங்கள் கையில் இருக்கிற ரிட்டையர்மெண்ட் பணத்தை சும்மா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்காமல் அதிக வட்டி வேணும்னா SCSS திட்டம் செலக்ட் பண்ணலாம் 30 லட்சம் வரைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் பணம் வேணும்னா போஸ்ட் ஆஃபீஸோட POMIS திட்டம் தான். அடுத்ததா பெண்கள் பேர்ல மகிழா சம்மான் இருக்கு. ஸோ இதை சரியா பிளான் பண்ணாலே உங்க ஓய்வு காலம் ராஜ வாழ்க்கை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்.